ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடிதத்தை படிக்கிறதுக்கு முன்னால் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம், இந்த கடிதங்கள் எல்லாமே ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக படிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளுக்காகவும் தான் விவேகானந்தர் எழுதியிருக்காரு. ஆனாலும் தூய்மையான மனசு இருக்கிற அந்த ஸ்பெஷல் குழந்தைங்கக்கிட்ட இந்த விவேகானந்தருடைய சக்தியை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னாக்கா அவங்க இன்னுமே நல்ல சக்தியோடு இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா கடவுள்கிட்ட போய் அவருடைய பெருமையை சொல்ல சொல்ல அவருடைய மனசு சந்தோஷமாக இருக்கும். அவருடைய மனசு சந்தோஷம் அடைய அடைய நாம்ளும் எப்போவுமே நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான். சரி, இது எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் குழந்தை கேட்டுச்சுன்னா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். விவேகானந்தரே சொல்லியிருக்காரு, இந்த கடிதத்தை யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விவேகானந்தருடைய சக்தி எல்லாருக்கும் கிடைக்கணும் தானே, அதனால் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விவேகானந்தருடைய கடிதங்கள் படிக்கப்படுது. சரி, இப்போ விவேகானந்தர் கடிதத்தை படிக்கலாமா? அன்பார்ந்த கிடி, உனது கடிதம் கிடைத்தது. உனது மனம் இங்கும் அங்கும் அலைப்பாய்வதை படித்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை விட்டுவிடவில்லை என்று கண்டு மகிழ்ந்தேன். அவரை பற்றி வெளியிடப்பட்டுள்ள அந்த வினோத கதைகளையும் அவற்றை எழுதுகின்ற முட்டாள்களையும் நெருங்காமல் எட்டி விலகியிரு. இது உனக்கு என்ன அறிவுரை? அவை உண்மைதான். ஆனால் இந்த முட்டாள்கள் அனைத்தையும் குழப்பி கெடுத்து விடுவார்கள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். அறிவுச் சுரங்கமே அவர் கையில் இருந்தது. அப்படி இருக்க அனாவசிய அம்சங்களை ஏன் வற்புறுத்த வேண்டும்? இந்த அற்புதங்கள் எந்த உண்மையையும் விளக்குவதில்லை. ஜடப்பொருள் ஆன்மாவை விளக்க முடியாது. கடவுள், ஆன்மா, மரணமிலா பெருநிலை இவை இருப்பதற்கும் அற்புதங்கள் செய்வதற்கும் என்ன தொடர்பு? இதையெல்லாம் நினைத்து மூளையை குழப்பிக்கொள்ளாது. பக்தியை பற்றிக்கொள். நான் முன் முழு பொறுப்பையும் ஏற்றிக்கொண்டுள்ளேன் என்பதை எண்ணி சலனமின்றி இரு. இதையும் அதையும் எண்ணி மனதை சஞ்சலப்படுத்தாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரச்சாரம் செய். உன் தாகத்தை தணித்த பாத்திரத்தை பிறருக்கும் கொடு. வாழ்வின் லட்சியம் உனக்கு கைகூடட்டும். இது எனது ஆசீர்வாதம். தத்துவம் அது இது என்று பொருளற்ற குப்பைகளால் உன் மூளையை குழப்பிக்கொள்ளாது. உனது கொள்கையினால் பிறரை குழப்பாது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரச்சாரம் செய். பக்தியை பிரச்சாரம் செய். வேலை செய்து கொண்டே போ. இதற்காக உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். எம்பெருமானின் திருநாமத்தை பிரச்சாரம் செய்யப்பா என்றும் ஆசிகளுடன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த கடிதத்திலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, உன்னுடைய தாகத்தை தணித்த பாத்திரத்தை பிறருக்கும் கொடு அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லதாக பட்டுச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சலனம் இல்லாமல் எப்போவுமே கடவுளோட நினைப்பிலேயே இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயத்தையும் இந்த கடிதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்துடலாமா? அப்படியே நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.